இந்த திருநர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணுமா? அப்படி வேணும்னா என்ன காரணத்துக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான கொஸ்டின். எனக்கு அந்த கொஸ்டின் கேட்டோடனே ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு கேட்கணும். நான் ஆல்ரெடி 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தேவையான கொஸ்டின் எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த இயர் வந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா, அதாவது டிரான்ஸ் விமன் ஸ்டூடெண்டாகவும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் இந்த என்ன சொல்றது, ஜாப் ரிலேட்டடாகவும் வேலைவாய்ப்பு ரிலேட்டடாகவும் நான் எவ்வளோ பாதிப்புகளை கடந்து வந்திருப்பேன் அப்படிங்கக்கூடிய என்னுடைய மன குமுறலை அதில் கொட்டுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. என்னோட ஒரு திருநர் சமூகம் கடந்து வரக்கூடிய பாதைகளுக்காக இந்த டைம் நான் சொல்லணும், அவங்களுக்காக இந்த டைம் நான் அவங்களுக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட் இருக்கணும், எங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, ஏன்னா இப்போ நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது, எந்த விதமான இடஒதுக்கீடும் கிடையாது. இப்போ வரைக்குமே இல்லை. இப்போ தான் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க திருநர்களுக்காக கொண்டு வரணும்னு. ஆனால் அதுலேயும் இன்னும் இடஒதுக்கீடுங்கிற ஒரு ஸ்டடியான பாயிண்ட் இல்லை.